அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட வரம் அருளும் ஆசி வளர்பிறை பிரதோஷம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விளக்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் திகழ்கிறார். இந்த உலகத்தையே கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருந்ததுதான் பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட பிரதோஷ நாளன்று எந்தெந்த பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதுவதுதான் திங்கட்கிழமையும் பிரதோஷ நாளும். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்வதை விட பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அதிக அளவில் பலன்கள் உண்டாகும். காரணம் என்னவென்றால், பிரதோஷ நேரத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களில் அனைத்து விதமான தேவர்களும் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அந்த நேரத்தில் நாம் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் சிவபெருமானின் அருளோடு அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் என்பதால் தான் பிரதோஷ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையோடு, அதாவது இன்று வந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு எளிமையான இந்த 2 பொருட்களை வாங்கி சிவபெருமானின் ஆலயத்திற்கு தந்தோம் என்றால் நாம் கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என கூறப்படுகிறது. சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அபிஷேகத்திற்காக திரவிய பொடியை நாம் வாங்கி தர வேண்டும். எத்தனையோ பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தாலும் இந்த திரவிய பொடியை வாங்கி தருவதன் மூலம் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரத்தை தருவார் என கூறப்படுகிறது. அதோடு சிவபெருமான் ஆலயம் பிரகாசமாக இருப்பதற்காக ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெயும் திரியும் வாங்கி தர வேண்டும். எண்ணெய் வாங்கி தர முடியவில்லை என்றாலும் திரியை மட்டுமாவது வாங்கி தர வேண்டும். பலருமே எண்ணெய் வாங்கி தானம் செய்வார்கள், ஆனால் திரியை வாங்கி தருவது என்பது அந்த அளவிற்கு யாருமே செய்ய மாட்டார்கள். அப்படி பலரும் செய்யாத ஒரு தானமாகத்தான் இந்த திரி தானம் திகழ்கிறது. பஞ்சு திரியை வாங்கி சிவாலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலம் அந்த திரியினால் உருவான தீபம் எப்படி இருளை நீக்கி பிரகாசத்தை தருகிறதோ அதே போல நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நீங்கி இன்பம் உண்டாகும். அதிக அளவில் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் குறைந்த அளவே செலவு செய்யக்கூடிய இந்த 2 பொருட்களையுமே முழு மனதோடு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு இந்த மாசி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் தருவதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெற்று நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.